Guys, we are here for Magudam teaser. I am actually super duper excited for this film. ஏன்னா விஷாலோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பல வருஷம் கழிச்சு விஷால் டைரக்ஷனுக்குள்ளே இப்போ தான் இறங்கியிருக்காரு. ஸோ இது வந்து ரவி அரிசி பண்ண வேண்டிய படம் டக்குன்னு விஷால் எடுத்து டைரக்ட் பண்ணிட்டார் அப்படின்றதெல்லாம் எனக்கு அந்த கான்ட்ரவர்சி என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல. பட் அது பின்னாடி கதை கரெக்டாக எனக்கு தெரியல. பட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் வித் திஸ் ஹேப்பனிங் அப்படின்றத நான் நம்புகிறேன். பட் வாங்க இந்த டீசர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய லுக்ஸ் இருக்குது, பட் என்ன மாதிரி கதைலாம் தெரில. லைட்டாக அங்கங்கே மார்க் ஆண்டனி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அது கொஞ்சம் வேறு படமாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் பேக் டு நான் மகுடம் டீசர் தான் பார்க்க வந்திருக்கோம். ஜிவி மியூசிக் அது. ஓகே, ஸோ வாங்க ஸ்ட்ரைட் அவுட்ல போதுருவோம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஓ சூப்பர் குட் ஃபிலிம் சார். அதுவும் விஷால் தெரியலை. அதுதான் விஷாலோட பெஸ்ட் லுக்கு. அஞ்சலி விஷால் ரொம்ப கடல்ல வாழ்றவன் வேற, அந்த கடலையே ஆள்றவன் வேற. ஓ ஜி பிரகாஷ் ஆடியோ லேபிள்லேயே வருதா? ஓகே ரைட். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டு பி வெரி ஹானஸ்ட், ஐ எக்ஸ்பெக்டட் அ பிட் மோர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு தெரிலங்க. நான் ஓகே, ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் எக்ஸைட்டட் மீ வாஸ் ஒரு நார்மலான விஷாலை அங்கங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மேக்கப்லாம் இல்லாமல் நார்மலாக விஷாலை பார்க்குறதுக்கே இந்த லுக்குடா, இது நல்ல லுக்குடா, செம்ம லுக்குடா, அந்த ஓஜி விஷால்டா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது அங்கங்கே ஒரு 4, 5, 6 ஷார்ட்டில் பார்க்கும்போது ஆக்சுவலாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பட் மற்றபடி நான் சொன்னது தான் நினைக்கிறேன், மார்க் ஆண்டனி வாடை வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் அடிக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. சில ஷார்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதே நேரத்தில் அதே சீனில் இன்னொரு ஷார்ட்டு அன்இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் இருக்கும் போல். பட் என்னென்னா பாருங்க, இந்த ஷார்ட்டு அந்த ஏதோ ஷிப்பில் ஏதோ வெடிச்சிச்சுல, அந்த கலராக இது கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு வெடிக்கிறது. பட் சி திஸ் ஷார்ட்ஸ் விஎஃப்எக்ஸ் இஸ் ஆல்சோ பிட் ஆஃப், என்னமோ ஆஃபாக இருக்குது. பட் இதே ஷார்ட்டு ஒரு 2 ஷார்ட்டாக வைடில் இங்கே வரும்போது இட் வாஸ் ஆக்சுவலி சம்வாட் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எங்கேயோ வந்துச்சுப்பா, எங்கேயோ அந்த சீனோட ஒரு கண்டினியூஷன் ஷார்ட் ஒன்று வந்துச்சு ஃபேஸோட. தட் ஆக்சுவலி லுக் பெட்டர் தென் தட் க்ளோஸ். திஸ் ஷார்ட் லுக்ஸ் வே பெட்டர். சொல்கிறேன்னே, சில ஷார்ட்ஸ் ஒரு சீனில் இந்த ஷார்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த ஷார்ட் கொஞ்சம் அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது சிஜி முக்கியமாக ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் டு இம்ப்ரூவ். அங்கங்கே சிஜி வந்து பயங்கரமாக அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது கொஞ்சம் இருக்குது. தயவு செஞ்சு ஒர்க் பண்ணிடுங்க. இட் லுக்ஸ் அ பிட் ஆஃப். சில இடத்துல படமாக பார்க்கும்போது ரொம்ப ஆஃப் ஆகிருக்கூடாது. ஏன்னா இந்த ஷாட் நல்லா இருக்குது, இந்த சீனில் இந்த ஷாட் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது அடுத்த சிஜி ஷாட் வந்து ஒரு மாதிரி அடிச்சிச்சுன்னா மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் ப்ளீஸ் பார்த்துங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு. அது மட்டும் தான் ஓகேவா. மற்றபடி தேர் இஸ் நத்திங் ரிவீல்டு இன் த டீசர் ஆல்சோ. ஸோ என்ன பாயிண்டில் எக்ஸைட் ஆகுது எனக்கு தெரியல. புதுசாக இருக்கா அப்படின்னா ரொம்ப மார்க் ஆண்டனியாக தான் இருக்குன்னு இப்போ சொல்ல தோணுது.
தட் இஸ் த ப்ரூட்டல் ட்ரூத். பட் யா அதான் ஐ வாஸ் ஆக்சுவலி ப்ரிட்டி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ எம் லைக் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் நான் இப்போ ஆக்சுவலி. ஜிவி மியூசிக் ஆல்சோ ஓகே, டீசெண்ட், பெருசாக அப்படி பயங்கரமாக இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா டீசராகவே அது ஓவராலாகவே பெருசாக ஒரு இம்பாக்ட் எனக்கு க்ரியேட் பண்ணல. பட் யா we need to wait for the trailer. என்ன ஸ்டோரி லைன் தெரிஞ்சாவது we can be ஓகே சரி ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது படம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. பட் இப்போதைக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ். இட் இஸ் பிரிட்டி கொஞ்சம் ஹாஃப் பேக்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங், சிஜி எல்லாமே. அண்ட் ஆல்சோ அதான் the only exciting part for me was சீயிங் ஓஜி விஷால் லுக்கு ஒரு ரெட் ஷர்ட்டு மேலே கத்துறதுனா டக்குன்னு வீரமே வாகை சூடும், அது முன்னாடி உடலாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த ஓஜி விஷால் அங்கங்கே பார்க்குறப்போ கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. பட் மற்றபடி சில ஷார்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். பட் ஐடியாவாக என்ன ஐடியா, என்ன ஸ்டோரி லைன், லைட்டாக அந்த கிளிம்ஸ் அந்த டீஸ் இல்லாததுனால ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் மார்க் ஆண்டனி ஹேங் ஓவர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் நான் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இப்போ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல படமாக விஷால் அண்ட் டீமுக்கு இந்த படம் அமையட்டும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் வேறு ஸ்டெப் இன் பண்ணுறாரு. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் பி அ குட் அட்டெம்ப்ட் அண்ட் குட் ஃபிலிம் ஃபார் ஹிம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மார்க் ஆண்டனி மாதிரி அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா கூட, மார்க் ஆண்டனி நல்ல படம். ஸோ மார்க் ஆண்டனி ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா கூட ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். பட் தட் அந்த ஃப்ளேவர் வந்து ரிப்பீட்டடிவாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ரிப்பீட்டடிவாக இருந்து நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம், வி வில் வாட்ச் த ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மகுடம் எப்படி எண்டப் ஆக போகுது ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பார்ப்போம். நன்றி.